நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாரி இந்த காவிரி எல்பிக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இறங்கிட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்க தோணுது. ஸோ ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் மீனிங்கில் வந்து ஒரு போஸ்ட் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்துட்டு ரொம்பவே மைண்டு வந்து அப்செட் ஆயிடுச்சு. ஏன் வந்து எல்பி வர வர வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல. ஸோ அந்த இது பாருங்கள், நீங்களே அந்த போஸ்ட் வந்து பாருங்கள். அந்த போஸ்ட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அப்சர்விங் நாட் அப்சோர்பிங் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்சர்விங் அப்படின்னா உற்று நோக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்சோர்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உறிஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து உள்வாங்கிக்க கூடாது, உறிஞ்சக்கூடாது, அந்த மாதிரியான மீனிங் வந்து போட்டிருக்காங்க. அதாவது உற்று உற்று பாருங்க, அதாவது உள்வாங்காதீங்க அப்படிங்கிற மீனிங்கில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மீனிங்கில் வந்து வருதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா. ஸோ இதை பார்த்துட்டு என்னப்பா இது இப்படி பண்ணிருக்கிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே இதாயிருச்சு. ஸோ அவங்க எந்த மீனிங்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணால் பாருங்கள் இதுதான் வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டபுள் மீனிங், ஒரு 2 மீனிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது. இப்படி ஒன்று வருது இல்லையா, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த புஷ்பா 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சப்புன்னு அறைவேன் ராஜா சப்புன்னு அறைவேண்டா அந்த சாங் வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து பாரு சொல்லியிருப்பாங்க, ஃபோட்டோ கூட தோல் மேலே கை வச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ வச்சு பச்சை பச்சையாக மார்பிங் பண்ணால் சப்புன்னு அறவேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த டபுள் மீனிங் மாதிரி ஒரு சாங் அது வந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க போட்ட இந்த போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது. அதாவது உற்று நோக்கு உள்வாங்காதே, சிம்பிளாக ஆமாங்க இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. சிம்பிளாக சொல்லணும்னா உற்று நோக்கு ஆனால் உள்வாங்காதே அப்படிங்கிற மீனிங்கில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இதை எந்த மீனிங்கில் வந்து போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க அப்படின்னு வந்து சுத்தமாக தெரியல. ஆனால் இது அந்த ஒரு டபுள் மீனிங் கலந்த மாதிரி தான் வந்து வருது. ஸோ எல்பி சைட்லேருந்து இப்படி ஒரு போஸ்ட்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மீனிங் வந்து கரெக்டு தானா, இல்லை இது வேறு மீனிங்க்கு ஏதாச்சும் இதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.